வணக்கம். இது ஐபிசி தமிழின் இன்றைய மதிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மன்னார் துப்பாக்கிச்சூடு, நீதிமன்றம் வழங்கிய உத்தரவு. தொலைபேசி பாவனையாளர்களுக்கு எச்சரிக்கை, கடுமையாகும் சட்டம். சொந்த மக்களிடமிருந்து சவாலை எதிர்கொள்ளும் ஜேவிபி. கோட்டாபயவின் திட்டத்தினால் ஏற்பட்ட பாதிப்பு, அரசாங்கத்தின் மீது சுமத்தப்படும் குற்றம். நாட்டின் பல பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை. முன்னாள் அரசாங்கங்கள் மீது மைத்திரி முன்வைத்துள்ள குற்றச்சாட்டு. தேங்காய் உற்பத்தி குறைந்து வருவதே தட்டுப்பாட்டுக்கு காரணம். அதிகரிக்கும் உயிரிழப்புகள், மருத்துவ சங்கம் எதிர்க்கும் யோசனை. ஜாலில் பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் அரசு உத்தியோகர்களுக்கு இடையே இடம்பெற்ற கலந்துரையாடல். ஹமாஸ் விடுவிக்கவுள்ள இஸ்ரேலிய பயண கைதிகள் தொடர்பில் வெளியான அறிவிப்பு. ஜோசித ராஜபக்ஷ கைது. தொடர்வன விரிவான செய்திகள். மன்னார் நீதிமன்றத்தின் முன் கடந்த 16ஆம் தேதி இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடையதாக கைது செய்யப்பட்ட 5 சந்தேக நபர்களையும் எதிர்வரும் 29ஆம் தேதி புதன்கிழமை வரை விளக்கமறியல் வைக்க மன்னார் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மன்னார் நீதிமன்றத்தின் முன் கடந்த 16ஆம் தேதி இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் வழக்கு விசாரணைக்காக வருகை தந்த 2 உயிர் இழந்துள்ளதுடன் பெண் ஒருவர் உள்ளடங்கலாக மேலும் 2 காயமடைந்துள்ளனர். குறித்த சம்பவத்துடன் நேரடி தொடர்புபட்டவர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் நேற்று முன்தினம் வியாழக்கிழமை மேலும் ஒரு சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். மன்னாரைச் சேர்ந்த கடத்தொழிலாளர் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த கடற்தொழிலாளி கொலை சம்பவத்துக்கு உதவி ஒத்தாசை வழங்கிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளார். இதேபோல குறித்த சம்பவத்தின் பிரதான சந்தேக நபர்கள் அனைவரும் இராணுவத்துடன் தொடர்புபட்டவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நாட்டுக்குள் சட்டவிரோதமாகவும் தரமற்ற தகவல் தொடர்பு சாதனங்களையும் எதிர்காலத்தில் இறக்குமதி செய்ய வாய்ப்பே இருக்காது என்று தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் தெரிவித்துள்ளது. இந்த விதிகளை மீறும் தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்களுக்கு எதிராக கடுமையான தண்டனைகள் விதிக்கப்படும் என அதன் இயக்குநர் ஓய்வு பெற்ற ஜெனரல் ஏஆர் வைஸ் மார்ஷல் பந்துல்ல கீரத் தெரிவித்தார். வர்த்தகர்கள் மற்றும் இறக்குமதியாளர்கள் கையடக்க தொலைபேசிகளை பதிவு செய்வதற்கு வழங்கப்பட்ட காலம் எதிர்வரும் 28ஆம் தேதியுடன் முடிவடைவதாக இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையகம் சமீபத்தில் அறிவித்தது. இதற்கமைய தற்போது செயலியில் உள்ள தொலைபேசிகளின் எண்கள் பதிவு செய்யப்படவில்லை என்றால் அவை எதிர்காலத்தில் தொலைத்தொடர்பு வலையமைப்புகள் செயலில் இருக்காது என்றும் ஆணையம் தெரிவித்துள்ளது. எதிர்வரும் ஜனவரி மாதம் 28ஆம் தேதிக்கு முன்பு இந்த எண்கள் பதிவு செய்யப்பட்ட வலையமைப்புகளுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படுத்தாது என்றும் இயக்குநர் ஜெனரல் மேலும் தெரிவித்தார். ஜேவிபி என்ற மக்கள் விடுதலை முன்னணி தற்போது மிக குறுகிய காலத்துக்குள் அதன் சொந்த மக்களிடமிருந்து ஒரு சவாலை எதிர்கொள்கின்றது என்று சர்வஜன பலய கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திலித் ஜாவீர தெரிவித்தார். அதோடு ஆளுங்கட்சி இப்போது எல்லாவற்றையும் கட்டுக்கதைகளால் மூடி மறைப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். சர்வஜன பலய கூட்டணியின் தலைமையகத்தில் நேற்று தினம் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் உரையாற்றும் போது இதனை குறிப்பிட்டார். நாடாளுமன்றத்தில் நேற்று பிரதமரின் உரையை குறிப்பிட்டு காட்டிய அவர் ஒருவருக்கு மட்டுமே அரசு வாகனங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக பிரதமர் கூறினார். ஆனால் அனைத்து வாகனங்களும் மாதி விலையில் இருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஜமாரா கூறுகிறார். அதே நேரம் அவர்கள் வாகனங்களில் நாடாளுமன்றத்துக்கு வருவதை தாமும் பார்த்திருப்பதாக திலித் ஜாவீர குறிப்பிட்டார். நாடாளுமன்ற உணவகத்தில் வழங்கப்படும் உணவுகளின் விலையை உயர்த்தும் முடிவு குறித்து கருத்துரைத்த அவர் ஒரு சிறிய சாலையோர கடையில் இருந்து மதிய உணவுப் பொதிகளை வாங்கினாலும் ஒரு நாளைக்கு 2000 ரூபாவுக்கு 3 வேளை சாப்பிட முடியாது என்று கூறினார். இந்த அரசாங்கமும் பேச்சளவில் திட்டங்களை குறிப்பிடுகின்றதை தவிர நடைமுறைக்கு சாத்தியமான எந்த திட்டங்களையும் முன்வைக்கவில்லை என விவசாய ஒருங்கிணைப்பு சங்கத்தின் தலைவர் அனுராத தென்னகோன் தெரிவித்தார். கொழும்பில் வெள்ளிக்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் நேற்றைய தினம் அவர் இவ்வாறு தெரிவித்தார். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ அறிமுகப்படுத்திய சேதன பசலை திட்டத்தால் இயற்கை அனர்த்தங்களாலும் விவசாயிகள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த அரசாங்கமும் பேச்சளவில் திட்டங்களை நடைமுறைப்படுத்துகிறதே தவிர
நடைமுறை சாத்தியமான எந்த திட்டங்களையும் முன்வைக்கவில்லை. பொருளாதார நெருக்கடியினாலும் விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். அரசாங்கம் குறிப்பிட்டதை போன்று நிவாரணம் முறையாக கிடைக்கப்பெறவில்லை. ஆகவே ஒரு கிலோகிராம் நெல்லுக்கான உத்தரவாத விலையை 140 ரூபாவாக நிர்ணயிக்க வேண்டும். பெரும்போக விவசாய விளைச்சல் அறுவடை ஆரம்பிக்கப்பட்ட நிலையிலும் நெல்லுக்கான உத்தரவாத விலை நிர்ணயிக்கப்படவில்லை. இறுதி கட்டத்தில் மிகவும் குறைந்த அளவில் விலை நிர்ணயிக்கப்படும். அந்த சந்தர்ப்பத்தில் மாற்று வழி ஏதும் இல்லாத காரணத்தினால் விவசாயிகள் குறைந்த விலைக்கு நெல்லை விநியோகிக்க நேரிடும். மறுபுறம் பிரதான அரிசி உற்பத்தியாளர்களின் மாஃபியாக்களுக்கு விவசாயிகள் அகப்பட வேண்டிய நிலை ஏற்படும். அறுவடையின் பெரும்பாலான பங்கை பிரதான வர்த்தகர்கள் கொள்ளளவு செய்து அரிசியின் விலையை அவர்கள் தீர்மானிப்பார்கள். இதனால் சந்தையில் அரிசி விலை உயர்வடையும், நுகர்வோர் பாதிக்கப்படுவார்கள். இவை அனைத்தையும் அரசாங்கம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கும். விவசாயிகளிடமிருந்து நெல்லை நேரடியாக கொள்ளளவு செய்வதற்கும் சிறந்த உத்தரவாத விலையை தீர்மானிப்பதற்கும் இதுவரையில் ஆட்சியில் இருந்த அரசாங்கங்கள் எந்தவித நடவடிக்கைகளையும் எடுக்கவில்லை என கூறியுள்ளார். வடக்கு மற்றும் வட மத்திய மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் பல தடவைகள் மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. குறித்த திணைக்களம் இன்று வெளியிட்ட அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது. ஊவா மற்றும் தென் மாகாணங்களிலும் அம்பாறை, மட்டக்களப்பு, மாத்தளை மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடியோ மழையோ பெய்யக்கூடும். நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. ஊவா, சப்ரகமுவ மற்றும் தென் மாகாணங்களிலும் அம்பாறை, மட்டக்களப்பு மற்றும் மாத்தளை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அளவான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய மலைநாட்டின் கிழக்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் மாத்தளை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணத்தியாலங்களுக்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள். பொலனறுவை மாவட்டத்தில் கனமழை காரணமாக விவசாய நிலங்கள் மற்றும் சொத்துக்கள் சேதமடைந்துள்ளமை தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். குறித்த அறிக்கையில் அடுத்தடுத்து வந்த அரசாங்கங்கள் முறையான ஒரு திட்டத்தை செயல்படுத்த தவறியதே பொலனறுவை மாவட்டத்தின் தற்போதைய நிலைக்கு காரணம் என தெரிவித்தார். மொரககந்த மற்றும் கழுகங்க நீர்த்தேக்கங்களிலிருந்து சேகரிக்கப்படும் நீர் பொலனறுவை மாவட்டத்தில் உள்ள மினிப்பே நீர்த்தேக்கத்துக்கு மாத்திரம் செல்வதால் 2019 ஆண்டில் மொரககந்த நீர்த்தேக்கத்திலிருந்து அனுராதபுரம் மற்றும் வடமேல் மாகாணத்தின் பகுதிகளுக்கு நீரை கொண்டு செல்வதற்காக 15 தொடக்கம் 20 கிலோமீட்டர் கால்வாயை அமைத்து கட்டுமான பணிகளை மேற்கொண்டனர். கடந்த 2019 ஆண்டு தொடக்கம் 2024 ஆண்டு வரை வடமேல் மற்றும் அனுராதபுரத்துக்கான கால்வாய்களின் பணிகள் அவ்வப்போது நடைபெற்று வந்தன. ஆனால் இதனை தொடர்ச்சியாக அரசாங்கங்கள் செயல்படுத்தவில்லை என்று குறிப்பிட்டார். மேலும் 2019 முதல் 24 வரை வடமேல் பகுதிக்கும் அனுராதபுரத்துக்கும் செல்லும் முக்கிய கால்வாய்கள் வெட்டப்பட்டிருந்ததால் பொலனறுவை இவ்வளவு பேரழிவை சந்தித்திருக்காது என மைத்ரிபால சிறிசேன சுட்டிக்காட்டினார். அத்துடன் தற்போதைய அரசாங்கம் இந்த விடயத்தில் கவனம் செலுத்தி அனுராதபுரம் மற்றும் வடமேல் மாகாணத்துக்கு நீரை கொண்டு செல்லும் கால்வாய்களை நிர்மாணிக்க தொடங்கினால் பொலனறுவையை இத்தகைய அழிவிலிருந்து மீட்டலாம் என்று அவர் தெரிவித்திருந்தார். எனவே அனுராதபுர மற்றும் வடமேல் மாகாணத்துக்கு செல்லும் காய்வாள்கள் உடனடியாக அபிவிருத்தி செய்யப்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். நாட்டில் தேங்காய்களின் விலை அதிகமாக இருப்பதற்கு முக்கிய காரணம் மக்கள் தொகை அதிகரிப்புடன் ஒப்பிடும்போது கடந்த 20 ஆண்டுகளில் தேங்காய் உற்பத்தி குறைந்து வருவதே ஆகும் என ருகுணு பல்கலைக்கழகத்தின் பயிர் அறிவியல் துறையினுடைய மூத்த பேராசிரியர் அருணகுமார தெரிவித்தார். 2000 ஆண்டளவில் தேங்காய் உற்பத்தி 3000 மில்லியன் தேங்காய்களாக இருந்ததாகவும் அப்போது நாட்டின் மக்கள் தொகை 18 மில்லியனாக இருந்ததாகவும் பேராசிரியர் குறிப்பிட்டார். இருப்பினும் 24ஆம் ஆண்டுக்குள் நாட்டின் மக்கள் தொகை 23 மில்லியனாக அதிகரித்ததால் தேங்காய் உற்பத்தி அதிகரிக்கவில்லை என்று அவர் சுட்டிக்காட்டினார். தேவையை பூர்த்தி செய்யும் அளவுக்கு தேங்காய் உற்பத்தி இல்லாததே தேங்காய் பற்றாக்குறைக்கு முக்கிய காரணியாக உள்ளது என்று அவர் தெரிவித்தார். இதற்கிடையில் தேங்காய் பற்றாக்குறைக்கு நீண்ட கால தீர்வாக இந்த ஆண்டு 3 மில்லியன் தென்னை மரக்கன்றுகளை நடுவதற்கு தென்னை பயிர்ச்சேகை சபை தீர்மானித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.
மதுபான பாவனை மற்றும் அதனால் ஏற்படும் விளைவுகள் காரணமாக நாட்டில் வருடாந்தம் 20,000 பேர் உயிரிழப்பதாக இலங்கை மருத்துவ சங்கம் தெரிவித்துள்ளது. இதேவேளை குறைந்த விலையில் விற்பனை செய்யக்கூடிய மதுபான போத்தல்களை தயாரிப்பதற்கான யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளமை மேலும் பாதிப்புகளை அதிகரிக்கும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து உரைத்த இலங்கை மருத்துவ சங்க உறுப்பினர் அனுலா விஜயசுந்தர இதனை தெரிவித்தார். மதுபானத்தின் தரம் தொடர்பில் மதுவரி ஆணையாளர் தெரிவித்த கருத்தை வன்மையாக எதிர்ப்பதாகவும் கூறினார். மதுபானம் உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியது என்று சகலரும் அறிவார்கள். இந்த நிலையில் குறைந்த விலையில் விற்பனை செய்யக்கூடிய மதுபான போத்தல்களை தயாரிப்பதற்கான யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது. அவ்வாறான புதிய கொள்கைகள் முன்னோக்கி கொண்டு செல்லப்படுமாயின் கசிப்பு உள்ளிட்டவற்றின் பாவனை அதிகரிக்கக்கூடும். அதே நேரம் இளைஞர்கள் உள்ளிட்டோரிடமும் மதுபான பாவனை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் நிலவுகிறது என அனுலா தெரிவித்தார். சமூக நல்லிணக்கத்துக்கான பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் அரச உத்தியோகத்தர்களை அணிதிரட்டுதல் என்ற பிரதான நோக்குடனான கலந்துரையாடல் ஒன்று ஜாலில் இடம்பெற்றுள்ளது. குறித்த கலந்துரையாடல் யாழ்ப்பாணம் மேலதிக அரசாங்க அதிபர் ஸ்ரீமோகனன் தலைமையில் மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்றது. இதன்போது கருத்துரைத்த அவர் சமூக நல்லிணக்கத்தினை ஏற்படுத்தும் முகமாக அரசாங்க உத்தியோகத்தர்களுடன் இணைந்த வகையில் பல்கலைக்கழக மாணவர்கள் மேற்கொள்ளும் ஆய்வானது உண்மைத்தன்மை கொண்டதாக இருக்க வேண்டும் என தெரிவித்தார். அத்துடன் மாணவர்கள் ஆய்வினை மேற்கொள்ளும் போது உண்மையான தரவுகளை திரட்டி யதார்த்தபூர்வமான ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும் என குறிப்பிட்டார். இந்த கலந்துரையாடல் ஜாழ் பல்கலைக்கழக சிரேஷ்ட விரிவுரையாளர் கலாநிதி அகிலன் கதிர்காமம், சிரேஷ்ட விரிவுரையாளர் திரு ராஜேஸ்வரன் ராஜேஷ் கண்ணா, சிரேஷ்ட விரிவுரையாளர் ஸ்ரீகந்தராஜா சிவகாந்தன் மற்றும் அரசு சார்பற்ற நிறுவனங்களின் மாவட்ட இணைப்பாளர் திரு தயாபரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இரண்டாவது பணைய கைதிகள் பரிமாற்றத்தில் கமாஸ் அமைப்பினரால் விடுக்கப்படவுள்ள 4 இஸ்ரேலிய பணைய கைதிகள் தொடர்பான அறிவிப்பு வெளியானது. குறித்த பணைய கைதிகள் பரிமாற்றம் இடம்பெறவுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. போர் நிறுத்தம் நடைமுறைக்கு வந்த பிறகு இது இரண்டாவது பரிமாற்றமாகும். பரிமாற்றப்படவுள்ள நால்வரும் இஸ்ரேல் காசா எல்லையை கண்காணித்த ராணுவ பிரிவு ஒன்றினால் செயல்பட்டுள்ளதாகவும் அவர்கள் அனைவரும் 19 முதல் 20 வயதுக்கு உட்பட்டவர்கள் என்றும் சொல்லப்படுகிறது. முதல் பரிமாற்றத்தின் போது 3 இஸ்ரேலிய பணைய கைதிகளும் 90 ஹமாஸ் சிறை கைதிகளும் பரிமாற்றப்பட்டனர். மேலும் 26 இஸ்ரேலிய பணைய கைதிகள் கமாஸிடம் இருப்பதாகவும் அவர்கள் எதிர்வரும் 5 வாரங்களில் இஸ்ரேலுக்கு அனுப்பப்படுவார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. 2023 ஆண்டு அக்டோபர் 7 இஸ்ரேல் மீது கமாஸ் அமைப்பினர் நடாத்திய தாக்குதலில் 1200 இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்டதோடு 251 பேர் பணைய கைதிகளாக காசாவுக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். இதனையடுத்து கடந்த 1.5 ஆண்டுகளாக கமாஸ் மீது இஸ்ரேல் நடாத்தி வரும் தாக்குதலில் 46,800 பலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டனர். இந்த நிலையில் போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டுள்ளதால் 1.5 ஆண்டுகளுக்கு பின் மத்திய கிழக்கில் ஒரு அமைதி நிலை உருவாகியுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் புதல்வர் ஜோசித ராஜபக்ஷ கைது செய்யப்பட்டுள்ளார். பெலியத்த பகுதியில் வைத்து அவர் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. குற்றப்புலனாய்வுத்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய மதிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள IBC தமிழ் நியூஸ் என்ற நமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.